என் தம்பி ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அண்ணே 2 பொண்ணுங்களோட ப்ரொஃபைலை கொடுத்துருக்காங்க வீட்டில், எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலண்ணே, உங்களுக்கு அதை சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அதை வச்சு ஜோம் பண்ணி ஏசப்பாட்ட எதை நான் செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன கார்டு எடுத்து போடுற கிளியாங்க அவனுக்கு ஒரு ப்ரொஃபைல் எடுத்து போடுறதுக்கு? இப்படி தான் நம்மள சிலரும் இந்த பாஸ்டர்ட்ட போனால் தெரிஞ்சிருமா, அந்த பாஸ்டர்ட்ட போனால் தெரிஞ்சிருமான்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஜேசன் ஒரு தம்பி இருந்தான். அவனுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாட்ட ஓடி போய் சொன்னால், அம்மா அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டாங்களே அப்படின்னு. அம்மா கிச்சனில் ரொம்ப வேலையாக இருந்ததுனால அதை அப்படியே மறந்துட்டாங்க. அடுத்த நாள் நேராக தங்கச்சிட்ட போனான். நீ தானே அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, நீ போய் அப்பாட்ட ஒரு சாக்லேட் கேளு, அப்பா கண்டிப்பாக வாங்கி தராங்க அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் தங்கச்சிக்கு அப்பா ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. அதில் பாதியை அவளே சாப்பிட்டா. மிச்சத்தை கொண்டு வந்து ஜேசன் கையில் கொடுத்தான். ஜேசனுக்கு ஒரே ஏமாற்றம். 3வது நாள் தைரியத்தை வர வச்சுட்டு நேராக அப்பாட்ட போனான். அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டான். அப்பா உடனே அவங்களுடைய ட்ராயரை திறந்து உள்ளேருந்து ஒரு டைரி மில்க் சில்க் எடுத்து, நீ என்கிட்ட கேட்கணுன்னு தானே நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தாங்க. ஏசப்பாவும் இதே மாதிரி நம்ம கேட்கணுன்னு தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்கிறேன், கேளுங்க. சுந்தர்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அவன் உடனே ஒரு பெரியவங்ககிட்ட போய் கேட்டான், எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, கோயிலுக்கு போ, குருவானவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி. இவன் போனான், ஒவ்வொரு கோயிலாக போனான், ஒவ்வொரு மத குருக்களையாக போய் கேட்டான். ஆனால் இவனால் கண்டுபிடிக்கவே முடியல. வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை. அதனால் தற்கொலை முயற்சி எடுத்தான். தற்கொலையின் விளிம்பில் அவன் கத்தரி சொன்னான், உண்மையான கடவுள் இருந்தா இப்போ என் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் முன்னாடி இயேசு வந்து நின்னாங்க. அவன் கண்டறிந்தான், இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி. அந்த சுந்தர் வளர்ந்து பெரிய ஊழியக்காரனாக மாறினான். அவன் ஒரு ஊருக்கு வரப்போகிறான் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க கேள்விப்பட்டாலே அந்த ஊரில் உள்ள பெயெல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுமா. அவர் தான் சாது சுந்தர் சிங். எவ்வளோ வல்லமையாக ஊழியர் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மகிட்ட பேசுவாருங்க. அவர் நம்ம அப்பா. நம்மகிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறாரு? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் உங்களுக்கே சொல்லுவார். வேத வசனத்தின் மூலமாக சொல்லுவார். ஏன் ஜெபிக்கும் போது டைரெக்டாக கூட பேசுவார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உண்மையாக அவரை தேடுங்க, அவர் உங்களோடு பேசுவார்.